ألف لام را تلك آيات الكتاب المبين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஆண்டுடைய ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த மாதத்திலே நோன்பு போன்ற எண்ணற்ற பல வணக்கங்களை நாம் செய்ய காத்திருக்கின்றோம். இந்த மாதத்தை நல்ல அமல்களை தேடக்கூடிய மாதமாக இறைவன் நமக்கு சிறப்பாக்கி தர வேண்டும். அதோடு ஒவ்வொரு ரமலான் மாதத்தினுடைய துவக்க நாள் நிகழ்ச்சியாக நோன்பினுடைய சட்டங்களை நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றோம். இந்த ரமலானுடைய நோன்பு என்பது குறிப்பிட்ட இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பதற்காக வேண்டி இறைவனால் தேர்வு செய்யப்படுகின்றது. இந்த ரமலானுடைய கடமையான நோன்பு, இந்த கடமையான நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக ஆஷுரா என்ற அந்த நோன்புதான் கடமையாக்கப்பட்ட நோன்பாக இருந்தது. அதற்கு பிறகுதான் இந்த ரமலானுடைய மாதம் ஒரு மாதம் முழுவதும் நோன்பிற்காக வேண்டி இறைவனால் தேர்வு செய்யப்படுகின்றது. அது பற்றிய தெளிவான வசனத்தை நாம் பார்க்கின்றோம். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் ரமலான் மாதத்திலே அருளினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்லிக்கொண்டே வரும்போது ஃபமன் ஷஹீத மின்குமு ஷஹர் ஃபல் யசுமுஹு, எனவே உங்களில் யார் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது ரெண்டு விஷயம் இருக்கின்றது. ஒன்று, ரமலானுடைய மாதம் என்பது நோன்பு விதியாக்கப்பட்ட மாதம். இன்னும் ஒன்று, இந்த நோன்பிற்கான காரணம் என்ன, இந்த நோன்பு வைப்பதற்காக வேண்டி ரமலானுடைய மாதம் தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என்ற ரெண்டு விஷயங்களையும் இந்த வசனம் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ரமலானுடைய மாதம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதற்கு பல கருத்துக்களை மக்கள் சொல்கின்றார்கள். ஆனால் இறைவன் தெளிவாக சொல்லுகின்றான், உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்திலே தான் குர்ஆன் அருளப்பட்டது, எனவேதான் இந்த மாதம் நோன்புக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான். எனவே இந்த ஒரு சிறப்பை நாம் இந்த மாதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ரமலான் மாதத்திலே இறங்கியது அப்படின்னா இங்கு நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். குர்ஆன் என்பது மொத்தமாக வழங்கப்பட்ட வேதம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்ற முதல் ஆண்டில் இருந்து அவர்கள் மரணித்த ஆண்டு வரை 23 ஆண்டு காலம் குர்ஆன் என்பது சன்னம் சன்னமாகத்தான் இறங்கியது. மக்காவிலே சில வசனங்கள் இறங்கியது, மதினாவிலே சில வசனங்கள் இறங்கியது. ரமலானில் மட்டும் குர்ஆன் வசனங்கள் இறங்கல, முஹர்ரமில் இறங்கி இருக்கின்றது, ரபியுல் அவ்வலிலே இறங்கி இருக்கின்றது, ரஜபிலே இறங்கி இருக்கின்றது. ஏறக்குறைய எல்லா அந்த 12 மாதங்கள் நெடுகிலும் குர்ஆன் வசனங்கள் அவ்வப்போது இறங்கி கொண்டுதான் இருந்தது. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது, எல்லா ரசூலுல்லாஹ் நபித்துவம் பெற்ற எல்லா ஆண்டிலும் குர்ஆன் இறங்கியது, ஏறக்குறைய எல்லா மாதங்களிலும் குர்ஆன் இறங்கி இருக்கும்போது அப்போ என்ன ரமலானுடைய மாதம் நோன்புக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, அதில் தான் குர்ஆன் இறங்கியது அப்படின்னா அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, குர்ஆன் அந்த இறங்குச்சா இல்லையா, அதனுடைய துவக்கம் ரமலான்ல, அதாவது குர்ஆனுடைய முதல் வசனம் இறங்குச்சா இல்லையா, முத வஹி ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த மாதம் அது ரமலானுடைய மாதம். அப்போ ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆனுடைய வஹி என்பது இறங்க துவங்கி தான் முழு குர்ஆன் முழுமைப்படுத்தப்படுது. எனவே அந்த துவக்கத்திற்கு உரிய சிறப்பாகத்தான் இறைவன் இதை சொல்லி காட்டி இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வைங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரமலானுடைய மாதத்திலும் கூட குறிப்பிட்ட ஒரு தினத்தை இறைவன் சொல்லி காட்டுகின்றான். ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
லைலத்துல் கதிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தினத்திலே தான் குர்ஆன் என்பது அருளப்பட்டது. அதை திருமறையிலே சொல்லும்போது இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கதிர், இந்த குர்ஆனை நாம் ஒரு மகத்துவமிக்க இரவிலே இறக்கினோம். அந்த மகத்துவமிக்க இரவு என்பது எதிலே இருக்கிறது? ரமலான் மாதத்தில் இருக்கின்றது. அப்போ ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்க துவங்குகின்றது. அதிலேயும் லைலத்துல் கதிர் என்ற அந்த தினத்தில் தான் குர்ஆன் என்பது இறங்கியது. எனவேதான் இந்த சிறப்பை இந்த மாதத்திற்கு வழங்கி அதை நோன்பிற்கு உரிய மாதமாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றார். எனவேதான் இங்கே நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டும். ரமலானுடைய மாதம் வருகின்றது, நாம் நோன்புகளை வைக்கின்றோம் என்று சொன்னால் அந்த மாதத்திற்கான சிறப்பையும் சேர்த்து புரியணும். குர்ஆன் இறங்கியதனால்தான் இதுக்கு சிறப்பு இருக்கின்றது. எனவே நோன்பை நாம் நோற்பதோடு குர்ஆனுடைய தொடர்பையும் நாம் அதிகப்படுத்த வேண்டும். எல்லா நேரங்களையும் குர்ஆன் ஓத வேண்டும் என்றாலும் கூட இந்த ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனோடு உண்டான தொடர்பை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த நோன்பு என்பது விரும்பினா வைக்கலாம் அப்படின்னு சட்டம் இருக்கின்றதா, அல்லது கண்டிப்பாக வைக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றதா என்று கேட்டால், சில நோன்புகளை பொறுத்தவரை விரும்பினால் வைக்கலாம். உதாரணத்திற்கு ஆசுரா நோன்பு இருக்கின்றது. அது ஏற்கனவே கடமையாக்கப்பட்ட நோன்பாக இருந்தது. எப்போது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்போ அந்த ஆசுராவுடைய நோன்பு என்பது சலுகைக்குரிய ஒரு நோன்பாக விரும்பினா வைக்கலாம், சுன்னத்தான நோன்பாக மாறிடுது. ரமலானுடைய நோன்பு என்பது கடமையாக்கப்பட்ட நோன்பாக இருக்குது. அதுபோல துல்ஹஜ் மாதம் பிறை 9 நோக்கக்கூடிய அரஃபா என்கின்ற நோன்பு, இந்த நோன்பும் கடமையான நோன்பு கிடையாது. வச்சா கூலி கிடைக்கும், அதுக்குன்னு சில நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. வைக்காட்டி குற்றம் கிடையாது. ஆனால் ரமலானுடைய நோன்பை பொறுத்தவரை அது கடமையாக்கப்பட்ட நோன்பு. கண்டிப்பாக அந்த நோன்பை முஸ்லிம்கள் வைக்க வேண்டும். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் மசியா சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தார்கள், மலஸ், ரியாத், சவுதி அரேபியா. ரமலான் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் புது பொலிவுடனும் வழங்குவது பெஸ்ட் சாய்ஸ் பத்தாரியா. ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி. எங்களிடம் அனைத்து விதமான மருந்துகளும் மற்றும் ஷாம்பு வகைகள், சோப்பு வகைகள், காஸ்மெட்டிக் வகைகள், குழந்தைகள் பெண்களுக்கான நாப்கின்கள் நிறைவான விலையில் தரமானதாக கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அன்புடன் அழைக்கிறது ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி, பத்தாக், ரியாத். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திப்பது கொடிக்கல் பாளையம் கிளை, திருவாரூர், வடக்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க துவா செய்கிறோம். என்றும் உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ், புளியங்குடி நகரின் நம்பிக்கை. உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ் ஏசி, BIS 916 KDM ஹால்மார்க் ஷோரூம், காந்தி பஜார், புளியங்குடி மற்றும் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர். ஏசியன் சூப்பர் மார்க்கெட். மதுரையிலிருந்து ஸ்பெஷலாக இறக்கப்படும் பல வகைகள், காய்கள், கீரைகள் மற்றும் பூ வகைகள் தரமான முறையில் வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களை அன்புடன் அழைக்கிறது ஏசியன் சூப்பர் மார்க்கெட், எக்ஸிட் 18, ரியாத், சவுதி அரேபியா. தாராள மனம் படைத்தோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். பிற மத சகோதரர்களை தனித்தனியாக சந்தித்தும் சில கிராமங்களை தத்தெடுத்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி வருகிறது. இது போன்ற பல்வேறு முயற்சிகளின் மூலமாக அல்லாஹ்வின் அருளால் அலை அலையாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் ஏராளம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அஃபிடவிட், கத்னா முறையாக பெயர் மாற்றம் செய்வதையும் இந்த ஜமாத் சிறப்பாக செய்து வருகிறது. இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக விசாலமான சொந்த கட்டடத்தில் அனைத்து வசதிகளுடன் முற்றிலும் இலவசமாக இஸ்லாமிய பயிற்சி மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. எனவே மறுமையில் அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர். உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச்,
சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் எண் 25 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 சொல்லப்பட்டிருக்கு. அது பற்றி திருமறையிலே அல்லாஹ் சொல்லும் போது குத்திப அலைக்குமுஸ் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கூன். அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்றே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அதில் ரெண்டு விஷயம் இருக்கின்றது. நோன்பு என்பது நமக்கு கடமை. அது நமக்கு மட்டும் கடமை இல்லை, நமக்கு முன்னாடி பல சமுதாயங்கள் வாழ்ந்தார்கள், பல நபிமார்கள் வந்து அவங்களுக்கு மார்க்கத்தை சொன்னாங்கல்ல, அந்த சமுதாய மக்களுக்கும் கூட நோன்பு என்பது கடமையாக இருந்திருக்கின்றது என்ற செய்தியை அல்லாஹ் சேர்த்து சொல்லுகின்றார். அப்போ நோன்பு என்பது, இந்த ரமலானுடைய நோன்பு என்பது கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பாக இருக்கின்றது. அடுத்ததாக சொல்லும்போது அல்லக்கும் தத்தக்கூன், எதற்காக இந்த நோன்பை அல்லாஹ் தந்தான் அப்படின்னா, நீங்கள் இறையச்சமுடையோராக ஆகலாம். இந்த நோன்பை வைத்து நாம் பயிற்சி பெறுவதன் மூலமாக இறையச்சத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் மாற முடியும். அதுதான் இந்த நோன்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இவையெல்லாம் நோன்பு கடமையாக்கப்பட்டது, அது அதுக்காக அந்த மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டது போன்ற விவரங்களாக இருக்கின்றது. இப்போது இந்த நோன்பு கடமை என்று சொன்னால் இது யாருக்கு கடமை அப்படின்னா, பருவமடைந்தவர்கள் மீது இந்த நோன்பு கடமை. சிறிய குழந்தைகளுக்கு கடமை கிடையாது. ஏன்னா அவங்களால அந்த நோன்பை வந்து நோற்க இயலாது. நோன்பு என்பது என்ன, அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் உணவை சாப்பிடாமல், பானங்களை குடிக்காமல், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சிறியவர்களை பொறுத்தவரை அவங்க பசி தாங்க இயலாது, தண்ணி குடிக்காமல் அவங்களுக்கு இருக்க முடியாது என்கிற காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு நோன்பை கடமையாக்கவில்லை. நோன்பு என்பது பருவம் அடைந்தவர்களுக்குத்தான் கடமையாக இருக்கின்றது என்பதை முதல்ல புரியணும். அடுத்ததாக, நோன்பு பருவமடைந்தவர்களுக்கு கடமை என்று சொன்னாலும் கூட சில பேர் நோன்பு வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். உதாரணத்திற்கு தள்ளாத வயது உடையவர்கள். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு 80 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், அல்லது ஒரு 90 வயசு ஆகுது, உடல் எல்லாம் தளர்ந்து போய்விட்டது. ஒரு வயசு போகக்கூடிய நேரத்தில் பலகீனம் வருமா இல்லையா? ஒரு கொஞ்சம் சாப்பிடாட்டி ஒரு 10 நிமிஷம் லேட்டாக ஆனால் கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கிறக்கம் ஏற்படும். அப்போ அதெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை, உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்காது. ஒரு இளைஞனுக்கு இருப்பதை போன்ற ஒரு உடல் தெம்பு முதியவர்களுக்கு இருக்காது. அவங்களால அந்த பசியும் பட்டியெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது. அதுபோன்று நோன்பு வைக்க முடியாத அளவிற்கு தள்ளாத வயது உடையவராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோன்பு கடமை கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் பார்த்தோம் என்றால் நோயாளிகள். நோயாளிகள் என்பதில் 2 விதம் இருக்குது. ஒரு நோய் என்பது என்ன, தற்காலிக நோய்கள். இப்போ ஒரு ஆளுக்கு காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சல் என்பது காலத்துக்கும் அடிக்குமா? 10 வருஷத்துக்கு ஒரு ஆள் காய்ச்சல் அடிக்குமா? ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அந்த காய்ச்சல் சரியாக போயிடும். அப்போ காய்ச்சல் சரியான போன பிறகு நம்ம அந்த நோன்பை வச்சுக்கலாம், அந்த சட்டம் வேறு. சில நோய்களை பொறுத்தவரை அது நிரந்தர நோயாக இருக்கும். உதாரணத்துக்கு கேன்சர் அப்படிங்கிறாங்க. இந்த கேன்சர் என்ற நோய் குணமாகவும் செய்யுது. பெரும்பாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒருத்தட்ட இருக்கக்கூடிய நிரந்தரமான நோயாக இருக்குது. அதுக்கு மாத்திரை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டும். நோன்பு வைப்பதால் அதுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடும்னா நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி நோயாளிகளை வந்து நோன்பை விட்டு கொள்ளலாம். அதுபோல் இந்த சக்கரை நோயின்னு சொல்கிறாங்க. சக்கரை நோய் என்பது என்ன, அது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சாப்பாடு குறிப்பிட்ட நேரம் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா அது சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அப்போ அவங்க என்ன செஞ்சுக்கலாம், அது அவங்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்குது, அந்த நோய் ஒரு பாதிப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க அந்த நோன்பை வைக்க தேவையில்லை. அதே போல் ஒருத்தருக்கு அல்சர் இருக்குது. அல்சர் என்பது என்ன, வயிற்று புண்ணாக்கி ஆல்ரெடி அது பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இவர் மீண்டும் குறிப்பிட்ட நீண்ட நேரம் ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே வரும்னு வைங்களேன். காலையில் ஒரு 5 மணிக்கு ஃபஜர் வருது, சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு நோன்பு திறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 13 மணி நேரம் கணக்கு வருது. அது ஒரு ஊருக்கு வித்தியாசப்படலாம். அப்போ அந்த 13 மணி நேரம் 14 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அல்சர் பிரச்சனை என்பது
அதிகரிப்பதற்குரிய வாய்ப்பாக இருக்கின்றது. அப்போ இந்த மாதிரி நோயில் வந்து ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று சாதாரண நோய்கள், ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு சளி பிடிச்சிருக்கு, அதனால ஒரு பிரச்சனையாக இருக்குது, நோன்பு வைக்க முடியாமல் இருந்தால் அது தற்காலிக நோய். தற்காலிகமாக அந்த நோன்பை விட்டுவிட்டு சரியான பிறகு அதை வச்சுக்கிறலாம். ஆனால் நாம் ரெண்டாவது சொன்னோமா இல்லையா, இந்த சுகரு, கேன்சரு, அந்த மாதிரி டைப்பில் உள்ள இன்னும் சில நோய்கள் இருக்கலாம். அந்த நோய்களை பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன கிடையாது, நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அவன் நோன்பு வைக்க அவங்க சக்தி பெறாத போது அவங்களுக்கு நோன்பு கடமையாகவே ஆகாது. யாருக்கு நோன்பு கடமையாகும் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சக்தி பெற்றால்தான் கடமையாகும். அது இஸ்லாத்துடைய பொதுவான ஒரு அடிப்படை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், யாரையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். எதுவாக இருந்தாலும் சரி, சக்தி இருந்தால்தான் அவருக்கு கடமை. இப்போ ஜக்காத்து கடமை என்று இருக்கு. ஜக்காத்து யார் கொடுக்க வேண்டும்? ஜக்காத்து கொடுப்பதற்கு முதல்ல அவருக்கு சக்தி இருக்க வேண்டும். அவருக்கு தான் ஜக்காத்து கடமை. ஹஜ் யாருக்கு கடமை? வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. யார் சக்தி பெற்று இருக்கிறாரோ அவர் என்ன செய்யட்டும், அவர் மீது ஹஜ்ஜி கடமை என்று சொல்லுகின்றான். அப்போ இஸ்லாத்துடைய எந்த ஒரு இது அடிப்படையான ஒரு விஷயம், இது பொதுவான உசூல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அவர் சக்தி பெற்றால்தான் அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். இப்போ இந்த நிரந்தர நோயாளிகள் அல்லது தள்ளாத வயது உடையவர்கள், இவங்க சக்தி பெறாத போது அவர்களுக்கு நோன்பு என்பது கடமையாக ஆகாது. இது அல்லாத மற்றவங்க என்ன செஞ்சுக்கிறணும், நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த நோன்பை விடக்கூடியவங்க என்ன செய்யணும்? ஒரு ஆளுக்கு தள்ளாத வயசாயிருச்சு, ஒரு ஆள் நிரந்தர நோயாளியாக இருக்கிறாரு, அவர் நோன்பை வைக்காமல் இருக்கிறாரு, அவங்களுக்கு என்ன சட்டம் என்று சொன்னால், ஆரம்பத்திலே நாம் என்ன சொல்லி வந்தோம் அப்படின்னா, இது போன்றவர்கள் தள்ளாத வயது உடையவர்கள், நிரந்தரமான நோயாளிகள், அவங்க நோன்பை விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கஃபாரா கொடுக்க வேண்டும், பரிகாரம். ஒரு நபர் ஒரு நோன்பை விடுவதற்காக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாம் ஏற்கனவே சொல்லி வந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி சில செய்திகள் இருக்கின்றது. ஆனால் இதை பற்றி சில விமர்சனங்கள் வரக்கூடிய நேரத்திலே, அதை நாம் மறுபடியும் மீண்டும் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் அதில் உள்ள நிறைய ஆய்வு ரீதியான சில விஷயங்கள் இருக்கின்றது. அதை வைத்து மறுபடியும் நம்ம பார்க்கின்றோம், இது கடமையே இவங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கடமையாக்கப்பட்ட ஒன்றுக்கு தான் எல்லாம் கேள்வி கேட்பான். ஒருத்தருக்கு கடமையே ஆகாத போது அது குறித்த கேள்வி வராது என்ற அடிப்படைக்கு நாம் வருகின்றோம். அப்போதான் மக்களுக்கு நாம் மீண்டும் அறிவிக்கின்றோம், தள்ளாத வயதுடையவங்களாக இருந்தாங்க அப்படின்னா, நிரந்தர நோயாளிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோன்பும் கிடையாது. அந்த நோன்பை விடுவதற்காக அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. என்ன செய்கிற நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டோம். அப்போ இதை நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தள்ளாத வயசுக்காரங்களுக்கும் நோன்பு கிடையாது, நிரந்தர நோயாளிகளுக்கும் நோன்பு கிடையாது. மற்றவர்கள் நோன்பு வைக்க வேண்டும். மற்றவர்கள் வைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலேயும் சில சட்டங்கள் வரும். உதாரணத்திற்கு பெண்களாக இருந்தால் அந்த பெண்களுக்கு மாதாந்திர அந்த பிரச்சனைகள் இருக்கு, மாதவிடாய் நேரங்கள் இருக்கு. 5 தினங்களோ 6 தினங்களோ 7 தினங்களோ அப்படி வித்தியாசப்படலாம். அந்த மாதவிடாய் காலத்தின் போது பெண்கள் நோன்பு வைக்கக்கூடாது, தொழவும் கூடாது, நோன்பு வைக்கவும் கூடாது. தொழுகை இல்லைங்கிறாங்கல்ல, தொழுகாமல் தவிர்த்துக்கிறாங்க. எப்போது அந்த மாதவிடாய் காலம் ஆரம்பமாகின்றதோ அந்த மாதவிடாய் முடிகின்ற வரை அவங்க என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, தொழவும் கூடாது. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தொழுகையை பொறுத்தவரை அவங்க தொழாமல் இருக்கின்றாங்க, அதை விட்டு விடுவார்கள். அந்த விடுபட்ட தொழுகையை மீண்டும் தொழ வேண்டும் என்ற சட்டம் வராது. ஆனால் நோன்பை பொறுத்தவரை அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடிய நேரத்திலே அவர்கள் எத்தனை நோன்பை விடுகின்றார்களோ அந்த நோன்பை என்ன செய்யணும், மறுபடியும் துஹூரான பிறகு, தூய்மையானதற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இந்த சட்டங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெண்களுக்கு என்று சொல்லும்போது அதில் வேறு சில விஷயங்களும் வருகின்றது. கர்ப்பிணி பெண்கள் இருக்கின்றார்கள், அவங்க குழந்தையை சுமந்திருக்கிறாங்க, அவங்க தனி ஆள் கிடையாது, அவங்கள நம்பி வைத்துக்குள்ள இன்னொரு ஜீவன் இருக்கு. அப்போ அவங்க நேரத்துக்கு சாப்பிட்டா தான்
அந்த சாப்பாடு போசாக்கு எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு போய் சேரும். அப்போ அதை நோன்பு வைக்கல சிரமமாக இருக்கிறதாக அவங்க நினச்சாங்க. அப்படி என்ன செஞ்சுக்கலாம், அந்த அந்த கர்ப்ப காலங்களில் நோன்பு வச்சுன்னா அவங்க நோன்பை விட்டுட்டு ஆனால் பிறகு வைக்கணும். நோன்பு விடுறதுன்னா அப்படியே விடுறது கிடையாது. நோன்பு நீங்கள் எந்த காரணத்துக்காக நீங்கள் நோன்பு விட்டாலும் சரி, நோன்பு வைக்க சக்தி உள்ளவர்கள் நோன்பை விட்டாங்க அப்படின்னா அதை பின்னாடி வச்சுக்கிறணும். அப்போ ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலம் என்ன செய்யலாம், அவங்க நோன்பை விட்டுக்கறலாம், பின்னாடி வைக்கணும். அதே போல பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், குழந்தை பிறந்து விட்டது, குழந்தை பிறந்தாலும் கூட 2 ஆண்டுகள் என்ன செய்யணும், தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பாலூட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. ஃபிசாலுஹு ஃபி ஆமைனி, பால்குடி பருவம் என்பது 2 ஆண்டுகள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ குழந்தைகளுக்கு 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று சொல்லும்போது பாலூட்டுவதற்கு உடம்புல ஒரு தெம்பு வேண்டும். அப்போ சாப்பிடாம கொள்ளாமல் பாலூட்டுறாங்கன்னா அவங்களுக்கு சில கஷ்டங்கள் ஏற்படக்கூடும். அப்போ இந்த 2க்குமே சுஜராலசா அவர்கள் விதிவிலக்கு வழங்கியிருக்காங்க. சலுகை, தற்காலிக சலுகை. பாலூட்டுகின்ற காலம் வரை, கர்ப்பத்தை சுமந்திருக்கின்ற காலம் வரை அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு என்ன செய்யணும், மறுபடியும் அந்த நோன்பை கொஞ்ச நாள் கழித்து வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த நோன்பை அவர்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். இது பெண்களுக்கு உண்டான சட்டமாக இருக்கின்றது. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மக்கா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அபுஹா கமிஸ் கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏகி இறைவனை பிரார்த்திக்கும் காசிம் புதுப்பேட்டை அப்துல் வாஹித் மற்றும் யூசுப் குடும்பத்தார்கள் ஜுல்பி, சவுதி அரேபியா. Assalamu alaikum. Majal IT Networks, complete low current solution provider in Kingdom of Saudi Arabia. Data, telephony and CCTV. Access control system, audio visual conferencing and public address system, burglar alarm, fire alarm and fiber networks, turnstile pedestrian, gate security, walk-through scanners and general electric work. Thanks for watching. இறைவா, எங்களை மன்னித்து சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக என பிரார்த்திக்கும் அசிசியா கிளை ரியாத் மண்டலம். பதர், அனைத்து விதமான பேக், பெல்ட், லெதர் மற்றும் கிஃப்ட் ஐட்டங்களுக்கு பத்தா, ரியாத், சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறப்புற பிரார்த்திக்கும் ஜூஸ் பார்க் சர்ச் தெரு, சி பல்லாவரம். இறைவா, உனக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழும் மக்களாக ஆக்குவாயாக என பிரார்த்திக்கும் மலஸ் கிளை ரியாத் மண்டலம். இறைவா, எங்களை ஏகத்துவத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என பிரார்த்திக்கும் ரவுதா கிளை ரியாத் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முகமது சித்தி குடும்பத்தார்கள் பூலான் குடியிருப்பு, தென்காசி மாவட்டம். ஏகனே உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என பிரார்த்திக்கும் சித்தின் கிளை மற்றும் கேம் சகோதரர்கள் ரியாத் மண்டலம். இது அல்லாத மற்ற சலுகை என்று வரக்கூடிய நேரத்திலே நான் ஏற்கனவே நோய்க்கு சொன்னேன். நோயில தற்காலிக நோய்கள், நிரந்தர நோய்கள் அல்ல. ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு நாள் 2 நாளைக்கு அந்த பிரச்சனையாக இருக்குன்னா அந்த நோன்பை மாத்திரம் விட்டுவிட்டு எஞ்சி நோன்பை தொடர வேண்டும். விடுபட்ட நோன்புகளை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறணும். நோயை சொல்லிட்டோம். அடுத்தது பயணம். பயணிகளுக்கு என்ன இருக்கு, சலுகை வழங்கப்பட்டிருக்கு நோன்புல. பயணம் என்பது என்ன, அதுக்கு அளவுகோல் இருக்குது. பயணம்னு சொன்னால் அடுத்த தெருவுக்கு போகிறது பயணம் நம்ம கருதக்கூடாது. பயணி என்று எப்போது கருதப்படும் என்று சொன்னால், ஒருவர் தனது சொந்த இருக்கின்ற ஊரை விட்டு, தனது ஊரை விட்டு 25 கிலோமீட்டர் தாண்டி அவர் வெளியில் சென்று விட்டார். 25 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு ஊர், அது மேக்சிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், மினிமம் எவ்வளோ இருக்கணும், 25 தாண்டி இருக்கணும். 25ஐ தாண்டி விட்டால் அவர் தான் பயணி. இந்த பயணியாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் நோன்பை விடுவதற்கு அவருக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா பயணத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்கின்றது. அது நமக்கே நான் போகிறவங்களுக்கு தெரியும். வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பயணத்தில் இருப்பதில்லை. பயணங்களில் என்ன இருக்குது, நிறைய சிரமங்கள் இருக்குது. நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம்னு சொன்னால் அது அந்த காற்று அடிக்குது, வெளியே இருந்து அந்த காற்று நம்ம மேலே பட்டு போகும்போது என்ன செஞ்சோம்னு சொன்னால் உடம்புல உள்ள நீர் சத்தை பூரா அள்ளிக்கிட்டு போயிடும். அது நேரம் ஆக சாப்பிடாம இருக்கிறது கூட ஒரு கணக்கு. சாப்பிடாம ஓரளவுக்கு பயணம் பண்ணிட்டா கூட தண்ணி குடிக்காமல் பயணம் பண்ணுறது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பயணத்தில் நோன்பு நோற்றுக்கொண்டு பயணிக்கும் போது சில சிரமங்கள் இருப்பதை நம்ம மறுக்க முடியாது. சில பயணங்கள் ராகத்தாக கூட இருக்கலாம். இப்போ இன்றைக்கெல்லாம் ஆகாய விமானத்தில் பறக்கிறோம், ஒரு கஷ்டமும் தெரியறது கிடையாது. ஆனால் மார்க்கு சட்டம்னா சட்டம் தான். நம்ம அந்த தேவைப்பட்ட பயன்படுத்திக்கிறலாம், இல்லாட்டி நம்ம நோன்பு வச்சுக்கிறலாம். அப்போ ஆகாய விமானங்களில் நாடு விட்டு நாடு போகிறோம்,
பல்லாயிரம் மைல்களை தாண்டி போனாலும் கூட ஏன் ஆகாய விமானத்தில் போகிறோம், ஏசியில் தான் போகிறோம், அந்த கஷ்டங்கள் தெரியாவிட்டாலும் மார்க்கம் வழங்கக்கூடிய சலுகை அவருக்கு இருக்கின்றது. சரிங்களா? அப்போ அவர் விரும்பினார்னு சொன்னால் 25 கிலோமீட்டரை தாண்டி அவர் பயணப்படுறாரு அப்படின்னா அவர் நினைச்சுக்கலாம், அந்த பயணக்காலம் முடிகின்ற வரை நோன்பை விட்டு கொள்ளலாம். விடுறதுனா அப்படியே ஸ்கிப் பண்ணுறது கிடையாது, அப்படியே விட்டு போகிறது கிடையாது. அந்த நோன்பை கணக்கு பண்ணி இன்னொரு நாளில் நோற்றுக்கொள்ள வேண்டும் என்று பயணத்திற்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கு. இந்த பயணத்துக்கு வழங்கப்பட்ட சலுகை என்பது கட்டாயமாக நோன்பை விட்டே ஆகணுமான அப்படி கிடையாது. பயணப்பட்டு போகிறாரு, நீ கண்டிப்பாக நோன்பை விடு என்று மார்க்கம் சொல்லாது, அப்படி சொல்லவில்லை. பயணப்பட்டு போகிறீங்க, உங்களுக்கு நோன்பு வச்சுட்டு போக முடியும்னா நோன்பு வச்சுட்டு போங்க, பிரச்சனை இல்லை. நோன்பு வைத்து விட்டு பயணித்தால் கஷ்டம் என்று நீங்கள் கருதுனீங்கன்னா அந்த நோன்பை என்ன பண்ணிக்கிறலாம், தற்காலிகத்துக்கு விட்டு விட்டு பிறகு என்ன செஞ்சுக்கலாம், அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. இது என்னது? பயணிகளுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய சட்டம் நோன்பை பொறுத்தவரையிலே. சரி, பயணம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போது ஒருவர் இரவிலே இருக்கின்றார். அதாவது பயணம் எப்போ ஆரம்பிக்க போகுது, அதாவது சஹர் பண்ணுறாங்கல்ல, நோன்பு வைக்கக்கூடிய நேரம் என்பது அப்போ பயணம் ஆரம்பிக்கலை. ஆனால் அவர் திட்டம் போட்டு வச்சிருக்க பயணத்தை பிளான் பண்ணி விட்டார். காலையில் 7 மணிக்கு அல்லது 8 மணிக்கு ஒரு ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவர் முதல் நாள் கூட நினைச்சுக்கலாம், அந்த தினத்திலிருந்து அன்னைக்கு நைட்டு உள்ள சஹரை கூட அவர் நிப்பாட்டி கொள்ளலாம். ஏன்னா பகலில் பயணப்பட போகின்றார். அந்த கஷ்டம் என்பது பகலில் செஞ்சால் கூட வரத்தான் செய்யும் என்ற அடிப்படையில் நினைச்சுக்கலாம். அவங்க அன்னைக்கு நோன்பை விட்டு விட்டு பிறகு வைத்துக் கொள்ளலாம். இதான் என்னது, பயணிகளுக்கு இருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பெரும்பாலும் தெரிந்த விஷயங்களாக இருக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், மக்களுக்கு புரியாமல் இருந்தாங்கன்னா புரியறதுக்காக வேண்டி நம்ம இதை பதிய வைக்கின்றோம். இதெல்லாம் சலுகைகளாக இருக்கின்றது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நோன்பினுடைய சட்டங்கள் என்று நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அந்த சட்டங்களிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டேன், இந்த நோன்பு என்பது எப்போது ஆரம்பிக்கிறது நேரம், அதாவது நோன்பினுடைய நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஃபஜர் தொழுகை வந்துவிட்டால், ஃபஜருக்காக வேண்டி பாங்க சொல்கிறாங்கல்ல, அந்த நேரம் வருதா, வைகறை நேரம், அந்த நேரத்தில் இருந்து ஆரம்பித்து மகரிபுடைய நேரம் வரை, சூரியன் மறைந்து வானத்தை செம்மை வருமா இல்லையா, அதான் மகரிபுடைய நேரம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எதையும் சாப்பிடக்கூடாது, எதையும் குடிக்கக்கூடாது, ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் நோம்பினுடைய சட்டமாக இருக்கின்றது. இது அடிப்படை. இது சஹர் செய்வது அப்படின்ற ஒரு விஷயம் வருது. சஹர் செய்வது என்பது என்ன அப்படின்னா, அந்த ஃபஜருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னதாக எழுந்து நாம் என்ன செய்யணும், குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிட்டு நம்ம ரெடி ஆகிக்கொள்ள வேண்டும். இந்த சஹரை பற்றி நபிகள் நாயகம் சொல்லும்போது அதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்க. சஹரு, நீங்கள் சஹர் உணவு சாப்பிட்டு கொள்ளுங்கள். இன்னஃபி சுஹூரி பரக்கத்தன். ஏன் அப்படின்னா, அந்த சஹருடைய உணவிலே ஒரு பரக்கத்து இருக்கின்றது. அதாவது நம்ம ராத்திரியில் சஹர், அதாவது சுபுவுக்கு முன்னாடி சஹர் சாப்பிட்றோம், அதுக்கு பிறகு இஃப்தாரை தான் சாப்பிட போகிறோம். 13 மணி நேரம் 14 மணி நேரம் வரப்போகுது. ஆனாலும் இந்த சஹரிலே எழுந்து நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடுவாங்க, ஒரு கிளாஸ் பால் தான் குடிப்பாங்க, ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு கூட சஹர் பண்ணுற ஆளுகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று, ஒரு பிஸ்கட்டோ டீயோ சில பேர் குடிக்கிறாங்க. மொத்தத்தில் என்ன, சஹர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏதாவது சஹர் என்ற பெயரில் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்கின்றது, பரக்கத்து இருக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சஹருடைய நேரம் என்பது ஆரம்ப நேரம் என்று சொல்லப்படவில்லை. இந்த நேரத்திலிருந்து தான் சஹருடைய நேரம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லப்படவில்லை. ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற சில விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தப்படுது. அந்த சஹருடைய நேரத்தை நம்ம என்ன செய்யணும், முடிந்த வரைக்கும் பிற்படுத்தி வைக்கணும். உதாரணமாக ஒரு 5 மணிக்கு சுபுகுடைய வக்து வருதுன்னு சொன்னால் நம்ம நினைச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறலாம், சாப்பிட்டுக்கிறோம். அந்த சுபுகு பாங்கு வரைக்கும் சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது. சுபுகு பாங்கு சொல்லிட்டாங்கன்னா நிப்பாட்டிக்கிறணும். அது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, சஹருடைய நேரம் என்பது இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நோன்பு அட்டைன்னு ஒன்று போடுவாங்க. பல பள்ளிவாசல்களில் கூட அதை விநியோகம் பண்ணுவாங்க. அந்த நோன்பு அட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
சுபுகுடைய அந்த நேரம், அதாவது நோன்பு ஆரம்பிக்கிற நேரம் இருக்கா இல்லையா, அதில் இருந்து அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அட்வான்ஸாக போட்டு வைக்கிறாங்க. கேட்டால் பேணுதல் அப்படிங்கிறாங்க. அப்படி பேணுதல் கிடையாது. நபியவங்க நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க, சஹருடைய நேரத்தை தாமதப்படுத்தி நோன்பு திறக்கும் நேரத்தை விரைவுபடுத்தும் வரையிலே மக்கள் நன்மையிலே நிலைச்சிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, சஹருடைய நேரத்தை பொறுத்தவரை ரொம்ப முன்னாடியே செய்யக்கூடாது. முடிந்தவரை என்ன செய்யணும்னு சொன்னால் அதை தாமதப்படுத்தி வைக்கணும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ ஏதோ ஒரு உணவு குறைந்த உணவாக இருக்கலாம், நிறைய கூட சாப்பிடலாம். அதில் கூட சிலர் சொல்கிறாங்க, சஹர் உணவு சாப்பிடும்போது நிறைய சாப்பிடக்கூடாது, வகை வகையாக சாப்பிடக்கூடாது, கஞ்சி இதுதான் குடிக்கணும், கோழி மாதிரியான ஐட்டங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் எங்கே இருக்குது, யார் நமக்கு சொன்னால்? அல்லாஹ் நமக்கு அனுமதிச்சிருக்கிறான். வீண் விரயம் பண்ணக்கூடாது. குழு வசரபு வலா துசரிப்பு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் பண்ணாதீங்கன்னா அல்லாஹ் நமக்கு சட்டம் சொல்லியிருக்கின்றான். அந்த சட்டம் சஹருக்கும் பொருந்தத்தான் செய்யும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், சஹரை பொறுத்தவரை ஹலாலான எந்த உணவையும் சாப்பிடலாம், எவ்வளவு வேண்டாலும் சாப்பிடலாம். அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஒரு அளவும் வரையறையும் கிடையாதுங்க. விரும்பியவாறு சாப்பிட்டு கொள்ளலாம் சஹருடைய நேரம். ஆனால் எதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னா, சுபுகு பாங்கு சொல்வதற்கு முன்பாக அந்த டயத்தை அந்த பாங்குக்கு முன்னாடி முடிச்சுக்கிறணும். இதான் சட்டமாக இருக்குது. ஆவணம் கைகாட்டியில் ஒரு புதிய உதயம் 2K கலெக்ஷன், ஆண் பெண் குழந்தைகளுக்கான காலணிகள், மாணவருக்கான பேக் வகைகள் மற்றும் சூக்கள் வாங்க எங்களிடம் வாங்க. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பாப் மக்கா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மதினா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ஜித்தா மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள் ஆரிஃபா, ஹாஜிரா, நிம்ரா, தஞ்சாவூர். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள் கடையநல்லூர் முகமது நாசிர், MISC, அஸ்மா, ஆமீர், ஆதில் மற்றும் குடும்பத்தார். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அல்கோபர் கிளை தம்மா மண்டலம் சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் அமீர்தீன் குடும்பத்தார் ஆழ்வார்குளம் கிளை மயிலாடுதுறை மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற பிரார்த்திக்கும் ஆவணம் அப்துல்லாஹ் குடும்பத்தினர் அல்கசி மண்டலம் சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புருணை மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறப்புற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் துபாய் வாழ் TNTJ சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற கத்தரில் இருந்து பிரார்த்திக்கும் அன்பு நெஞ்சங்கள் ஃபிர்தௌஸ், ஜோஹரா, ஃபசிவுதீன் மற்றும் அஃபிபா குடும்பத்தினர். இந்நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற துஆ செய்யும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் FRTJ. ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் கத்தர் மண்டல ஹிலால் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஜிசான் தௌஹீத் சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் கத்தார் மண்டலம் லக்தா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கத்தர் மண்டல வக்ரா கிளை சகோதரர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய கல்லூரி திருச்சி. கற்பிக்கப்படும் பாடங்கள்: இஸ்லாமிய கொள்கை விளக்கம், அரபி மொழி பயிற்சி, அரபி மொழி இலக்கணம், ஹதீஸ் கிரந்தங்கள், ஹதீஸ் கலை, உசூலுல் ஃபிக்ஹ், உசூலுத் தப்சீர், நபிமார்கள் வரலாறு, வாரிசுரிமை சட்டங்கள், இஸ்லாமிய ஒழுங்குமுறைகள், மதுஹப் சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் ஒப்பீடு, பேச்சுக்கலை, அரபி, தமிழ், ஆங்கிலம் தட்டச்சு பயிற்சி மற்றும் மார்க்க பிரச்சாரத்திற்கு அடிப்படையான பயிற்சிகள். கல்லூரியில் இணைவதற்கான தகுதி: திருக்குர் ஆன் சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும், தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும். கல்வி காலம் 4 ஆண்டுகள். முழுமையான இறை திருப்தியை நாடி இஸ்லாமிய கல்லூரி முற்றிலும் இலவசமாக செயல்படுகிறது. இக்கல்லூரியில் மென்மேலும் சிறந்த ஆளும்களை உருவாக்க உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். உங்கள் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புவோர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சஹர் நேரம் என்பது பொதுவாக மக்கள் உறங்கக்கூடிய நேரம். அந்த உறங்கக்கூடிய மக்களை எழுப்பி விடுவதற்காக வேண்டி ரசூல் என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றாங்க. என்ன ஏற்பாடுன்னா, சஹர் நேரத்து பாங்கு. சஹர் நேரத்தில் தனியாக அதுக்கென்று ஒரு பாங்கை ஏற்படுத்துனாங்க. அது எப்படி ரசூலுல்லாஹ் ஏற்படுத்துனாங்க அப்படின்னா, 2 முஅத்தின்கள் இருந்தார்கள்.
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். ஒன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரெண்டு பேருடைய குரலுமே மக்களுக்கு பரிச்சயமான குரல் தான். அப்போது சஹர் நேரத்து பாங்க யார் சொல்லுவாங்கன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க. அப்போ பிலால் அவங்களுடைய பாங்கோசையை கேட்டால் மக்கள் புரிந்து கொள்வாங்க இது சுபுகுடைய பாங்கு அல்ல. ஏன்னா பிலால் பாங்கு சொல்லுகிறார், பிலால் சொல்லக்கூடிய பாங்கு என்பது அது சஹருக்கான பாங்கு என்று மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு இவர் சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் என்ன, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வந்து பாங்கு சொல்லுவார், அதான் சுபுகுடைய பாங்கு. அப்போ அதை கேட்ட உடனே மக்கள் சாப்பிட்றதை நிப்பாட்டிக்கிடுவாங்கன்னு நமக்கு ஹதீஸ்கள் கிடைக்கின்றது. அப்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த உறங்கி கிடக்கக்கூடிய மக்களை எழுப்பி விடுவதற்காக வேண்டி சஹர் பாங்கு என்ற விஷயத்தை நடைமுறைப்படுத்தலாம். ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லுவாங்க, அது மார்க்கத்தில் கிடையாது. ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான். அங்கே வந்து 2 பாங்கு சொல்லக்கூடியவங்க 2 பாங்கு சொல்ல வேண்டிய இடத்துல 2 பாங்கு சொல்ல மாட்டாங்க பாருங்க. அவங்க சுபுக்கு மட்டும் தான் பாங்கு சொல்றாங்க. அப்போ இது நம்ம என்ன செய்யலாம், ரமலான் மாசத்தில் கூட எல்லா மர்கஸ்களிலும் நீங்க என்ன செய்யலாம், இது சஹருடைய பாங்கை அந்த சுபுடைய பாங்குக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மக்களை எழுப்பி வர்றதுக்காக வேண்டி. ஆனால் வாய்ஸை வித்தியாசப்படுத்தி நல்லா இருக்கும், இல்லாட்டி குழப்பமாக இருக்கும். ஒரே வாய்ஸாக இருந்தால் மக்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்றக்காக என்ன செய்யலாம், சஹருக்கு வந்து வேற வாய்ஸு, சுபுவுக்கு வேற வாய்ஸ்ன்னு இருந்தால் அது மக்களுக்கு எளிதாக விளங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ஒன்று நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ சஹர் விஷயங்களில் இது இருக்கின்றது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சஹர் சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு நீயத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீயத்துனா என்ன அர்த்தம், வாயில சொல்றதுக்கு பேர் நீயத்து கிடையாது. நீயத்து என்றாலேயே எண்ணுவது, நினைப்பது என்று அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்தது. நியாத்துனா என்ன, எண்ணங்கள். நீயத்துனா எண்ணம். வாயில சொல்வது நீயத்து அல்ல, உள்ளத்திலே நினைப்பது தான் நீயத்து என்பது. அது வார்த்தையிலே தெளிவாக இருக்குதுல்ல. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, நியத்து சொல்றதுங்கிற பேரில் சில வாசகங்களை சொல்றாங்க. நவைத்து சௌமகதின் அவ்வளோ சொல்றாங்களா. இதுக்கு குரானிலும் ஹதீஸிலும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு முறை கூட இந்த நியத்து என்பதை சொன்னதே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சஹாபாக்கள் சொன்னது கிடையாது. பின்னாடி வந்தவங்க உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். சரிங்களா. அப்போ நம்ம ஏன் எந்திரிச்சு சாப்பிடும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். எண்ணம் ஆல்ரெடி உள்ளே இருக்கு. ராத்திரி 5 மணிக்கு விடிய காலம் 4:30 மணி 5 மணிக்கு நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அன்றைக்கி எந்திரிச்சு சாப்பிட்றோம், நோன்புக்காகத்தான் சாப்பிட்றோம், சஹருக்காக சாப்பிட்றோம். அதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதை சொல்லி காட்ட வேண்டும் என்று மார்க்கத்திலே சட்டம் சொல்லப்படவே இல்லை. இந்த நியத்து என்ற பேரில் ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு என்ன கிடையாது, மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், சில பேர் இந்த சஹருக்கு எந்திரிக்க மாட்டாங்க. ஒரு டயர்டில் ஏதோ ஒரு தூக்க மிகுதியில் தூங்கிடுவாங்க. அவங்க கண் விழித்து பார்க்கும்போது அந்த சுபுக நேரம் தாண்டி போயிருக்கும். உதாரணமாக காலையில் 7 மணி 8 மணி அந்த ரேஞ்ச் ஆயிருக்குன்னு வைங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு செம்பு தண்ணியை குடிச்சிட்டு நோம்புங்கிறது. அதுக்கு பேர் விடி சஹனா. விடிஞ்சிருச்சு, ஆனால் நாம் என்ன செய்யறோம், சஹர் வைக்கிறோம் என்ற பேரில், அதாவது மூக்கு பிடிக்க சாப்பிட்றது இல்லை, காலையிலே எழுந்து ஒரு செம்பு தண்ணியை மட்டும் குடித்து விட்டு விடிசகர் என்று சொல்லி ஒரு விஷயத்தை நோம்புன்னு கடைபிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி ஆதாரம் இருந்தால் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்க வேண்டும். அப்போ அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க. இந்த விடிசகர் என்பதற்கு ஆதாரமே கிடையாது. சஹர் பண்ணுறதாக இருந்தால் என்ன செய்யணும், சுபுவுக்கு முன்னாடி தான் எந்திரிச்சு சாப்பிடணுமே தவிர அந்த டைம் தாண்டினதுக்கு பிறகு விடிசகர் என்பது மார்க்கத்தில் கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், இந்த நோன்பை தொடரக்கூடிய நேரத்தில் நோன்பை கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தில் சொல்லக்கூடிய சில சட்டங்கள் இருக்கின்றது. மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை சட்டமாக மக்கள் சில புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அப்படிலாம் மார்க்கம் சொல்லவே இல்லை. சொல்லப்போனால் அப்படி சொல்லிக்கொண்டு தங்களை தாங்களே அவங்க கஷ்டப்படுத்திக்கிறாங்க. எச்சியை முழுங்கக்கூடாதுங்கிறாங்க சில பேர். எச்சியை முழுங்காமல் வாழ முடியுமா? அதாவது மார்க்கம் என்ன சொல்கின்றது, தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிப்பது என்றால்
ஒரு கிளாஸ்ல அள்ளி குடிக்கிறது, அதுக்கு பிறகு குடிக்கிறது, அது குடிக்கக்கூடாது. உடம்புல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உமிழ்நீர் அது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. அந்த எச்சிலை விழுங்குவது என்பது தண்ணி குடிச்ச மாதிரி ஆகாது. ஏன் நம்ம தனியாக அள்ளி குடிக்கல, உடம்பிலிருந்து உற்பத்தி ஆகின்ற உமிழ்நீர் மீண்டும் என்ன செய்ய உடம்புக்குள்ள அது போகின்றது. அதை அல்லாஹ் தடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் தடுக்கவில்லை. சில பேர் என்ன பண்றாங்கன்னா அதை புரிந்து கொள்ளாமல் உமிழ்நீர் சுரக்க துப்பிட்டே வருவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தொண்டை வறண்டு போய் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த சட்டம் கிடையாதுங்க. உமிழ்நீரை துப்பணும் என்று சட்டம் கிடையாது. தனியாக குடிக்கக்கூடாது, தனியாக சாப்பிடக்கூடாது, அதுதான் சட்டமாக இருக்கின்றது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக சில பேர் சொல்கிறாங்க பல் துலக்கக்கூடாது. அதில் சில பேர் ஒன்று ஒரு டைப்பாக இருக்குது. பல் துலக்கக்கூடாது என்பதில் கையில் மட்டும் விளக்கிக்கிறலான்னு ஒரு குரூப்பு, இல்லை மிஸ்வாக குச்சியில் மட்டும் விளக்கிக்கிறலான்னு சில பேர், அல்லது பேஸ்ட் இல்லாமல் வெறுமனே பிரஷை மட்டும் கொண்டு விளக்கலாம் என்று சில பேர். அப்படிலாம் யார் சொன்னா? அல்லாஹ் தூதர் அப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. பல் துலக்குவது என்பதை மார்க்கம் தடுக்கவில்லை. பேஸ்ட் வச்சு என்ன செய்யலாம், பேஸ்ட் வச்சு விளக்கினா கூட நோம்பல முடியாது. பேஸ்ட் என்ன உள்ள போய் பசியவா நமக்கு நிப்பாட்டுகிறது, அதை பிரஷ் பண்ணிட்டு வாயை கொப்பிடிச்சு போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தவரை இது ரொம்ப முறிக்காது, அது ஒன்று இருக்குது. அடுத்ததாக நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டு கொஞ்சம் ரத்தம் போயிடுச்சுன்னு சொன்னால் ரத்தம் போய்விட்டது உடனே நோன்பு போயிடுச்சுங்கிறாங்க. நோன்புடைய சட்டம் என்ன? வெளியே இருந்து உள்ளே போகக்கூடாது, அதான் சட்டமே தவிர உள்ளே இருந்து வெளியே வர்றதை பற்றி பிரச்சனை கிடையாது. ரத்தம் போகுதுன்னு சொன்னால் உடம்புல உள்ளது தான் வெளியே போகுதே தவிர வெளியே இருந்து உள்ளே போகல. அப்போ ரத்தம் போகுதுன்னு சொன்னால் எப்படி நோன்பு முடியும்? அதுவும் மார்க்கத்தில் இல்லை. அதே மாதிரி சொல்கிறாங்க வாந்தி எடுத்தால் நோன்பு போயிடும். வாந்தி எடுத்தால் என்ன ஆகுதான்? வாந்தி எடுத்து விட்டால் நோன்பு முடிஞ்சிருங்கிறாங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் அப்படி சட்டம் கிடையாது. வாந்தி எடுத்தாலும் நோன்பு என்ன செய்யாது, முடியாது. நோன்பை முறிப்பதாக இருந்தால் சாப்பிட்டால் நோன்பு முறியும், குடித்தால் நோன்பு முடியும். ஒருத்தர் மனைவி விட்டு போய் சேர்ந்துட்டார்னா நோன்பு முடியுமே தவிர இந்த விஷயங்கள் என்ன செய்யாது, நோன்பு முடியாது என்பதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய இந்த மாதிரி சொல்கிறாங்க, சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு மக்களை குழப்பி கொண்டிருக்கின்றார்கள். அது மார்க்கத்தில் கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் சாப்பிட்டா நோன்பு முடியும்னு. அந்த காரியங்களை கூட மறதியாக செஞ்சா நோன்பு முடியாதாம். அல்ல எப்படிப்பட்ட கருணையாளன்னு பாருங்களேன். நோம்பின் போது சாப்பிடக்கூடாதுல்ல, குடிக்கக்கூடாதுல்ல. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு நோம்புண்டு மைண்டில் இல்லை, தாகமாக இருக்கு, தண்ணி எடுத்து குடிச்சிட்டாரு. ஆனால் அதை குடிக்கும் போது தான் அவர் நோம்பாளின்னு அவருக்கு தெரியல, அது பாட்டு எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, குடிச்சிட்டாரு. அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு ஞாபகத்துக்கு வருது, ஆஹா நோன்பு வச்சுட்டு குடிச்சிட்டோமே அப்படின்னா அந்த நோன்பு முடியாது. நான் எப்படி முடியும்னு சொல்லணும். மனித கணக்குப்படி பார்த்தால் எப்போ அந்த நோம்பின் போது தண்ணி குடிக்கக்கூடாது, நீ தண்ணி குடிச்சிட்ட, அதனால உனக்கு குற்றம் கிடையாது, ஆனால் அந்த நோன்பு செல்லாது அப்படின்னு நல்லா சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் கருணையாளனாக இருப்பதால் அவனது அருளை அவனது கருணையை உலகத்துக்கு காட்டுறான். பாருங்க, நீ தெரியாம தானே குடிச்ச, நீங்க நோன்பு தொடருங்க. ஏன்னு சொன்னா அல்லாவே உங்களுக்கு உணவளித்தான், அல்லாவே உங்களுக்கு நீர் புகட்டினான். நீ தெரியாம சாப்பிட்ட, நீ தெரியாம தான் சாப்பிட்ட, ஆனா அது அல்லாவுக்கு தெரியும். அல்ல என்ன பண்ணிட்டான், தெரிஞ்சே நோம்பாளி தான் இருந்தாலும் என்ன, இந்த சாப்பாடு அவனுக்கு போகட்டும், இந்த தண்ணி அவனுக்கு போகட்டும் சொல்லி சரி அல்லாஹ் நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறதுன்னு வச்சுக்க வேண்டியதுதான். அப்ப மறதியாக இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செஞ்சா ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவர் செஞ்சுக்கிறல அந்த நோன்பை எஞ்சிய நேரங்களை அந்த நோன்பை போலவே தொடர வேண்டுமே தவிர அந்த மறதியாக செஞ்சதுக்காக வேண்டி அந்த நோன்பை மீண்டும் வைக்க வேண்டும் என்ற சட்டம் கிடையாது என்பதை என்ன செய்யறோம், நம்ம பார்க்கின்றோம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அபு ஃபிராஸ், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சன்னாபுரம் கிளை, தஞ்சை வடக்கு. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கிளை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் கிளை. அர் ரஹ்மான் மென்ஸ் அண்ட் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ், டாக்டர் பெசன்ட் ரோட் நியர் லலிதா ஜுவல்லரி, கும்பகோணம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பஹ்ரைன் மண்டலம். இந்த நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பெல் அப்பளம் நிறுவனத்தார், PMS ஃபுட் ப்ராடக்ட்ஸ், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் லண்டன் ஸ்டீல்ஸ்.
கிங்ஸ், பேராவூர் அணி, தஞ்சை தெற்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற துவா செய்யும் மதார் குடும்பத்தார்கள், வள்ளியூர், நெல்லை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், புதுக்கோட்டை மாவட்டம் முக்கனாமலப்பட்டி கிளை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், திருவாரூர் தெற்கு மாவட்ட முத்துப்பேட்டை கிளை 1 சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், புதுக்கோட்டை நகர கிளை 2. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வெட்டிவயல் கிளை, புதுக்கோட்டை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கிளை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பஹ்ரைன் மண்டல திண்ணை தோழர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், திருவாரூர் தெற்கு மாவட்ட விட்டுக்கட்டி கிளை சகோதரர்கள். சரி, இவர் நோன்பை முறிக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. ஒருத்தர் நோன்பை முறித்து விட்டார், சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது, தெரிஞ்சே சாப்பிட்டார். தெரியாட்டி பிரச்சனை ஏற்கனவே சொல்லிட்டோம். தெரிந்தே நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிந்தே ஒருத்தர் சாப்பிட்டு விட்டார். தெரிந்தே ஒருத்தர் தண்ணீரை ஜூஸையை குடித்து விட்டார். அவர் என்ன செய்யணும்னு சொன்னால், அவருக்கு பரிகாரத்தை இஸ்லாம் சொல்லுது. ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு நபர், ஒரு முஸ்லீம், அவர் நோன்பு வச்சிருக்கிறார். நோன்பு வைத்த அந்த முஸ்லீம் என்ன பண்ணுறாருன்னா, மனைவியிடத்தில் போய் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விடுகின்றார். மனைவியிடத்தில் போய் இல்லற நடத்தியாச்சுன்னு சொன்னால் நோன்பு முறிஞ்சு போச்சு. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அழிந்து விட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் வந்து அவருக்கு பரிகாரம் சொல்கிறாங்க. உன்னிடத்திலே ஒரு அடிமை இருக்கின்றதா, இருந்தால் விடுதலை பண்ணு, இல்லை என்கிட்ட அடிமை கிடையாது அப்படிங்கிறார். அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 2 மாதங்கள் தொடர்ச்சியாக, அதாவது 60 நோன்பு தொடர்ச்சியாக நீ வந்து நோன்பு வைக்க வேண்டும், வப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் 2 மாதம் நோன்பு வைக்கிற அளவுக்கு நமக்கு தெம்பு இல்லைங்க, முடியாது அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் 3வதாக சொல்கிறாங்க, 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அதுவும் முடியாதுங்கிறார். உடனே கொஞ்சம் பேரிச்சம்பழங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வரப்படுது. அவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த பேரிச்சம்பழங்களை கொண்டு போய் ஏழைகளுக்கு, நீ 60 ஏழைகளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என்னைய மாதிரி ஏழை இந்த ஊரில் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அதை நீயே சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரிச்சாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. சரிங்களா? அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒருத்தர் நோன்பை முறித்து விட்டால் அவருக்கு பரிகாரம் சொல்லப்படுது. அடிமையை விடுதலை செய்யணும். அடிமை முறை இன்னைக்கு இல்லை, அதனால் அது டாப்பிக்கில் வராது. 2வது என்ன, 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும். எவ்வளோ கஷ்டம். அதுக்கு பேச அந்த நோன்பை ஒழுங்காக வச்சுட்டு போயிடலாம். அந்த நோன்பை முடிச்சாருன்னு வைங்க, அதுக்கு பரிகாரம் என்ன, 2 மாதம் ஒரு நோன்பை முடிச்சதுக்காக வேண்டி 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு நோற்க வேண்டும். சிலருக்கு அதுக்கு அந்த உடல் திரகாத்திரம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்யணும், அவங்க 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்று சட்டம் இருக்குது. அதனால்தான் முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரை யாரும் நோன்பெல்லாம் முடிக்கிறதே கிடையாதுங்க. அந்த விஷயங்களில் பேணுதலாகத்தான் இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் என்ன ரமலான் நோன்பு வச்சுருக்கிறவங்க கூட நோன்பை வந்து முறிக்கிறவங்க ஏதாவது ஒரு லட்சத்தில் ஒருத்தன் இருப்பான். பெரும்பாலும் என்ன, நோன்பை முறிக்கிறது கிடையாது. அந்த நோன்பை முறிப்பு கூட ஒன்று சேர்த்து நம்ம சொல்லிக்கிறோம். என்னென்னு சொன்னால், உடலுக்கு முடியாமல் இருந்தால் முறிக்கிறது வேற. நோன்பை வச்சுட்டாரு, திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, அவருக்கு ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விட்டது. வைக்கும்போது ஒழுங்காத்தான் இருந்துச்சு, ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு என்ன, அவங்க நீர் சேர்த்து போனால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ அந்த நோன்பு விட்டுக்கிறலாம். அந்த நோன்பு கணக்கில் வராது, பின்னாடி வைக்கணும். அது நோன்பை முடிச்சுக்கிறது, முறிக்கிறது அல்ல. முறிக்கிறதுனா என்ன, போய் சாப்பிட்டு அது நோன்பை விடணும் என்பதற்காக வேண்டி காரணமின்றி செய்யாதான் முறிக்கிறது. அப்போ இது என்னது, ஒரு காரணம் இருந்தால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், அந்த நோன்பை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறலாம். அப்போ என்ன செய்ய, இந்த விஷயங்களையும் நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும். இது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக நோன்பை துறப்பது, இஃப்தாருடைய நேரம். இந்த இஃப்தாருடைய நேரம் வரக்கூடிய நேரத்தில் அதிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயத்தை ரொம்ப பிற்படுத்துவாங்க. உதாரணமாக 6:30 மணிக்கு இஃப்தாருடைய நேரம் வருதுன்னு வைங்களேன், அந்த நோன்பு அட்டையில் போடும்போது இஃப்தாருடைய நேரத்தை 3 நிமிடங்கள் 4 நிமிடங்கள் தாமதப்படுத்தி 6:33 6:34 என்று தாமதப்படுத்துவாங்க. கேட்டால் பேணுதல், அது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துட்டு பேணுதல் தானே அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல தெளிவாக சொல்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்,
சஹருடைய நேரத்தை தாமதப்படுத்தி நோன்பு திறக்கும் நேரத்தை விரைவுபடுத்தும் வரைதான் மக்கள் நன்மையில இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பேணுதல் எப்படி பேணுதல்? விரைவாக துறப்பதற்கு தான் பேணுதல். அதை தாமதப்படுத்துறதுக்கு எதை தாமதப்படுத்தணும்? சஹரை தாமதப்படுத்தணும், இஃப்தாரை விரைவுபடுத்த வேண்டும், அதான் பேணுதல். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமாக ஒன்றை பண்ணிட்டா அது பேணுதலா? அது பேணுதலுக்கு எதிரான செயலாக இருக்கின்றது. அப்போ இந்த நோன்பு திறக்கிறத பார்த்தீங்கன்னா அதை லேட் பண்ணி அங்கே ஒரு தவறு செய்கின்றார்கள். அதே போல நோன்பு துறக்கக்கூடிய நேரத்திலே அதுக்கு ஒரு துவா ஓதுறாங்க. அல்லாஹும்ம லக்க சும்து வபிக்க ஆமன்து அலா ரிசிக்க அப்தர்த்து ஃபத்த கப்பல் மின்னி அப்படின்னு செய்கிறாங்க. ஒரு துவாவை சொல்லி நோன்பை துறக்கிறாங்க. இதற்கு எந்த ஹதீஸ்லையும் ஆதாரம் கிடையாது. சஹீஹான ஆதாரபூர்வமான எந்த நபிமொழியிலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை துறக்கக்கூடிய நேரத்திலே இந்த துவாவை சொல்லி நோன்பை திறந்தாங்க என்பதற்கு ஆதாரம் கிடையாது. சரிங்களா? அப்போ நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம பிஸ்மில்லான்னு நோன்பை திறந்துக்கிற வேண்டியதுதான், அதுக்கென்று பிரத்யேகமாக துவா கிடையாது. ஆனால் இதில் கூடுதலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்திலே நாம் நோன்பை துறக்கிறதுக்கு முன்னாடி அல்ல, நோன்பை துறந்ததற்கு பிறகு ஒரு துவாவை ஓதி வந்தோம். அது என்ன துவா? தஹவல்லமவு வபுத்தல்லதில் உருக்கு சபத்தல் அஜுரு இன்ஷா அல்லாஹ். தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தன, அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைக்கும் என்ற ஒரு துவாவை நோன்பை துறந்ததற்கு பிறகு ஓதி வந்தோம். ஆனால் இந்த ஹதீஸை பற்றி சில விமர்சனங்களை சிலர் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அதை எடுத்து நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தியிலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு மஜ்ஹூலான அறிவிப்பாளர், யாரென்று அறியப்படாத ஒருவர் அந்த செய்தியை என்ன செய்கிறாரு? அறிவிக்கின்றார் என்பதை நாம் மறு ஆய்விலே அதை நம்ம கண்டறிந்தோம். உடனே மக்களுக்கு நம்ம தெளிவாக அறிவித்தோம். நாம் உலக காலமாக இதை ஓதி வந்தோம். அந்த ஹதீஸில் ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால அந்த துவாவும் கிடையாது என்று மக்களுக்கு சொல்லிவிட்டோம். சரிங்களா? அப்போ நோன்பு வைக்கிறதுக்கு என்றும் எந்த துவாவும் கிடையாது, நோன்பு திறப்பதற்கும் துவா கிடையாது, நோன்பை திறந்ததற்கு பிறகும் துவா என்பது கிடையாது என்பதை நம்ம நினைச்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோன்பை திறக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் அவசரமாக தண்ணியை மாற்றம் குடிச்சிட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை மாட்டு சாப்பிட்டுட்டு உடனே மகரிபுக்கு ஓடி போய் நிற்கிறது. சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அப்பவுமே இக்காமத்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பசியும் பட்டியுமா கிடக்கிறான், அவனுடைய எண்ணம் எல்லாம் இந்த நோன்பு கஞ்சியில் தான் இருக்கும். அவனுடைய சிந்தனையை போய் தொழுதுட்டு போனோம்னா அதெல்லாம் மிச்சம் மீது இருக்குமான்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். அதனால என்ன, தொழுகைக்குன்னு போய் நிற்கிறது. இப்படிலாம் எங்கள் மார்க்கத்தை சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பசியாக இருக்கும்போது தொழுகை கிடையாது, சாப்பிட்டு போய் தொழ வேண்டும். அப்போ ஒரு நோன்பு என்பது என்ன, 13 மணி நேரம் 14 மணி நேரம் பசியும் பட்டியுமா கிடக்கும்போது பசியோடு போய்த்தான் தொழ வேண்டும் என்று மார்க்கத்து சட்டம் கிடையாது. நல்ல நோன்பு திறந்து நல்லா எவ்வளோ கஞ்சி வேண்டாலும் குடிக்கலாம், எத்தனை வடை வேண்டாலும் சாப்பிட்லாம், பழங்களை சாப்பிட்லாம், சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு என்ன செய்யலாம், போய் நம்ம தொழுது கொள்ளலாம். அப்போ அதுக்காக வேண்டிய என்ன அவசரமாக போய் தொழ வேண்டும் என்ற சட்டம் என்பது கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிய வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இதில் சில விஷயங்கள் விடுபட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு உடல் உபாதை வருது, தலைவலி வருது. அந்த தலைவலி வரக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு, அதாவது தைலங்கள், பாம்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தேய்க்கிறார். இது தேய்க்கலாமான்னு கேட்டால் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வெளியே தான் பூசுறாரு, அதனால அவருக்கு உள்ள எதுவும் சக்தி கிடைக்க போகிறது கிடையாது. அந்த வலிக்கு ஒரு நிவாரணம், அவ்வளவுதான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஊசி போடுறாருன்னு வைங்க, அது மருந்து உள்ளே போகுது. ரெண்டாவது, அந்த ஊசி போடக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை வந்தால் அவருக்கு தான் சலுகை இருக்கா இல்லையா. உடம்புல ஒரு குளுக்கோஸ் ஏற்றணும்னு ஒரு ஆளுக்கு கண்டிஷன் இருக்குது, ட்ரிப்பு ஏற்றுனா தான் அவர் தாங்குவார்னு சொன்னால் அவர் என்ன பண்ணிக்கிறலாம், அந்த நோன்பை விட்டுட்டு ட்ரிப்பை ஏற்றிக்கிறலாம். அந்த நோன்பை விட்டுட்டு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறலாமே தவிர நோன்பை வைச்சு கொண்டு ட்ரிப்பு போகிறதுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. சரிங்களா? ரெண்டாவது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் நான் நோன்பா இருப்பேன்னு என்ன செய்யக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த வைத்தியம் பண்ணுறதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிட சொல்கிறாங்க, ஒரு ஊசியை போடணுங்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ணிக்கிறலாம், நம்மளே அழிச்சிக்கிற கூடாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் அந்த நோன்பை விட்டு அதை இன்னொரு நாளைக்கு என்ன செஞ்சுக்கிறலாம், அந்த நோன்பை வைத்து கொள்ளலாம். அப்போ இது மாதிரியாக என்ன இருக்கின்றது, சில சட்டங்கள் நமக்கு
நோன்பு விஷயங்களில் இருக்கின்றது. கூடுதலாக நீங்கள் தெரிந்து கொள்வதாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நோன்பை பற்றி பேசிய மற்ற பல வீடியோக்கள் இருக்கின்றது, நம்முடைய ஆக்கங்கள்லாம் இருக்கின்றது. அதை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த நோன்பை பற்றி உள்ள கூடுதல் விவரங்கள் கிடைக்கும் என்பதை நம்ம கவனத்தில் வைக்கணும். குறிப்பாக இந்த நோன்பு என்பது என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி. என்ன பயிற்சி? மனிதர்கள் இயற்கையில் தவறு செய்கிறாங்க, பாவங்கள் செய்கிறாங்க. அதில் இருந்து நம்மை திருத்திக் கொள்வதற்கு, இறை அச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு தான் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு தந்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐ யதா தஆமஹு வ ஷராபஹு. எவர் ஒருவர் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளை விட்டு விலகிக் கொள்ளவில்லையோ அவர் பசியோடு இருப்பதாலும் தாகத்தோடு இருப்பதாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அதாவது சட்டங்களை மட்டும் பின்பற்றுறாரு. நோம்புனா சாப்பிட்றது இல்லை, குடிக்கிறது இல்லை, ஆனால் பேசுறது பூரா ஃப்ராடாக இருக்குது, அடுத்தவனை ஏமாத்துறது இருக்குது, ரெண்டு பேருக்கு குழி வெட்டுற மாதிரி இருக்குன்னா அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்போ நோன்பு என்பது எதுக்கு தான், இறை அச்சத்துக்கு தான் நோன்பு என்று சொல்லும்போது இந்த சட்டங்கள் நம்ம போய் பேசக்கூடாது, அடுத்தவனுக்கு கேடு செய்யக்கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, அந்த விஷயங்களை என்ன செய்ய நோம்பின் போது கடைபிடிக்க வேண்டும் என்பது தான் நோன்பு நமக்கு தரக்கூடிய பயிற்சியாக இருக்கின்றது. அதே போன்று இந்த நோன்பில் நமக்கு வேறு சில பயிற்சிகளும் கிடைக்கின்றது. என்ன பயிற்சி? மனக்கட்டுப்பாடு. இப்போ ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறார், நோன்பு வச்சிருக்கும் போது யாராவது உங்கள்கிட்ட சண்டைக்கு வராருன்னு சொன்னால் நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க, இன்னி சாயும் நான் நோன்பாளின்னு சொல்லிடுங்க. வாடா சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்றான், பிரச்சனைக்கு கூப்பிட்றான், நம்மளை வேறு மாதிரி ஒரு விவகாரத்துக்கு இழுக்க சொன்ன என்ன செய்யணும், உடனே போய் நின்றக்கூடாது, எப்போ நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போ அதை நமக்கு கட்டுப்படுத்துதா இல்லையா? நம்ம நோன்பாளி என்று நம்ம நோன்பு வைக்கிற காரணத்தினால் அந்த பிரச்சனையில் போய் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நிற்க மாட்டோம். இந்த மாதிரியாக நிறைய பயிற்சிகள் எங்கே இருக்குது, இந்த நோன்பில் நமக்கு இருக்கின்றது. அதே போன்று இந்த நோன்பை நாம் வைக்கின்ற காரணத்தில் நமக்கு பல நன்மைகளும் இருக்கின்றது. மறுமையில் நமக்கு சொர்க்கம் இருக்கின்றது. நபி அவங்க சொல்கிறாங்க, மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் இருக்குது, அதில் ஒவ்வொரு அமல்களை செஞ்சவங்க அந்தந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவாங்க. தொழுகையாளிகளுக்கு தொழுகை என்று ஒரு வாசல் இருக்கும், அவங்க அது வழியாக அழைக்கப்படுறாங்க. அப்படி வரிசையாக சொல்கிறாங்க. அதில் நோன்பாளிகளுக்கு ரையான் என்ற ஒரு வாசல் இருக்கின்றது. அவங்க அந்த வழியாக என்ன செய்யப்படுவாங்க, ரையான் வாசல் வழியாக நோன்பாளிகள் அழைக்கப்படுவாங்க. அந்த நோன்பு என்பதை நம்ம பேணி வச்சோம்னு சொன்னால் சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு தனியான ஒரு வாசல் திறந்து வைக்கப்படுது என்பதை நம்ம கவனத்தில் வைக்கணும். ரெண்டாவதாக மறுமையிலே அல்லாவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. நபி அவங்க சொன்னாங்க, சாயிமி ஃபரஹத்தானி, ஒரு நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் உண்டு. ஒன்று என்ன, நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஒரு நாளெல்லாம் பசியோடு இருந்து அந்த இஃப்தாருடைய நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் முன்னாடி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற பதார்த்தங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக தான் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. இரண்டாவதாக என்ன, அல்லாவை அவர் மறுமையிலே பார்ப்பார். இந்த நோன்பு வைக்கிற பாக்கியத்தின் அதனுடைய காரணமாக அவருக்கு என்ன, மறுமையில் அல்லாவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்பதையும் நபி அவங்க நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நோன்பை நம்ம வைக்கிற காரணத்தினால் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு நம்ம நின்று வழங்கணும்னு சொன்னால் அதை ஒட்டி பல விஷயங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகின்றது என்பதை நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு நிறைய நன்மைகளை நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். பொதுவாக வணக்கங்கள் புரிவது என்பது ஒன்று, ரசூலுல்லாஹை பொறுத்தவரை இந்த ரமலானுடைய மாதம் என்பது விட்டால் என்ன செய்வாங்க, தர்மங்கள் செய்வாங்க, வணக்கங்கள் புரிவாங்க. அந்த இறுதி பத்திலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக என்ன செய்வாங்க, வணக்கங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா லைலத்துல் கத்ர்லாம் வருது. லைலத்துல் கத்ரை பொறுத்த வரைக்கும் கடைசி 10 ஒற்றைப்படை 21, 23, 25, 27, 29 ஆகிய 5 தினங்களில் இந்த லைலத்துல் கத்ர் என்பது இருக்கின்றது. ஏதோ ஒன்று தான், அது நமக்கு தெளிவாக தெரியாது. இந்த 5 நம்ம தேடிக்கிறணும். ஆனால் அன்றைக்கி அதை கூட பார்த்தீங்கன்னா 27ன்னு ஆக்கி வச்சுருக்கிறாங்க. அது மார்க்கத்தில் கிடையாது. 27ன்னு ஆக்கினா கூட அதை ஒழுங்காக அல்லாஹ் வணங்குறாங்களா? பைக் எடுத்துக்கிட்டு சுற்றுறது, ராத்திரி பூரா முடிச்சு கேரம் போர்டு விளையாடுறது, இது அவங்களுக்கு வணக்கமாக இருக்கின்றது. இதெல்லாம் வணக்கம்.
அந்த ஒரு ஒற்றைப்படையில் உள்ள 5 தினங்களை பொறுத்தவரை அல்லாஹ்வை நின்று வணங்குவது, குர்ஆன் ஓதுவது, பிரார்த்தனை புரிவது என்று அப்படி நம்ம செய்யும் வணக்கங்கள் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆக இந்த ரமலானுடைய மாதம் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் அதிகமாக நன்மைகள் புரிந்து இறையச்சத்தை வளர்த்து கொண்டு மார்க்கம் சொல்லித்தந்த காரியங்களை மாத்திரம் நடைமுறைப்படுத்தி மார்க்கம் தடுக்கக்கூடிய காரியங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். இந்த வணக்கங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு பெரும் பாக்கியத்தை வழங்கி மறுமையிலேயே உயரிய சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.